முக்கிய செய்திகள். 6வது நாளாக தொடரும் போர். அசர்பைஜான் கத்தாரை குறிவைத்து ஈரான் தாக்குதல். அரபு நாடுகளை போரில் இழுக்க முயற்சி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது ரஷ்யா குற்றச்சாட்டு. மார்ச் 6 வரை விமான சேவை நிறுத்தம் நீட்டிப்பு. சவுதியா அறிவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 6வது நாளாக தொடரும் போர். அசர்பைஜான் கத்தாரை குறிவைத்து ஈரான் தாக்குதல். மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மோதல் 6வது நாளாக இன்று தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் போர் பரவலாக விரிவடைந்து அசர்பைஜான் மற்றும் கத்தார் பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. பிராந்திய தகவல்களின்படி ஈரான் ஆதரவு படைகள் மற்றும் கூட்டணி தரப்புகளிடையே நடைபெற்ற தாக்குதல்களில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முக்கிய ராணுவ மற்றும் தளவாட இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கை தாண்டி தெற்கு பிராந்தியத்திற்கும் போர் பரவுகிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மேற்கொண்ட தொடர் வான் தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கைகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தனது ராணுவ தயார் நிலையை உயர்த்தி வைத்திருப்பதாகவும் பிராந்திய கூட்டாளி நாடுகளுடன் அவசர ஆலோசனைகள் நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் நீடிப்பதால் எண்ணெய் சந்தை மற்றும் விமான போக்குவரத்து சேவைகளில் பாதிப்பு தொடர்கிறது. சர்வதேச சமூகம் உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி வரும் நிலையில் நிலைமை இன்னும் பதற்றமாகவே உள்ளது. அரபு நாடுகளை போரில் இழுக்க முயற்சி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது ரஷ்யா குற்றச்சாட்டு. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தின் பின்னணியில் ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட தகவலின்படி ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் மீது கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்ததாவது, ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை முழுமையான போர் சூழ்நிலைக்கு தள்ளும் அபாயத்தை உருவாக்கியுள்ளன. குறிப்பாக இந்த நடவடிக்கைகள் அரேபிய நாடுகளை இந்த மோதலுக்குள் இழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ குற்றம் சாட்டியுள்ளது. ராணுவ நடவடிக்கைகள் நிலைமையை மேலும் மோசமாக்கும். உடனடி போர் நிறுத்தமும் அரசியல் பேச்சுவார்த்தையும் மட்டுமே தீர்வாகும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கீழ் அவசர ஆலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அது தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்புகள் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் அணு தொடர்பான அச்சுறுத்தல்களுக்கு எதிரான தற்காப்பு நடவடிக்கைகளாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று விளக்கம் அளித்துள்ளன. இந்நிலையில் மத்திய கிழக்கில் உருவாகும் பதற்றம் உலகளாவிய பொருளாதாரத்தையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. எண்ணெய் விலை உயர்வு, விமான சேவை பாதிப்பு உள்ளிட்ட விளைவுகள் தென்படுகின்றன. போர் நிலை மேலும் விரிவடையுமா அல்லது சர்வதேச தலையீட்டின் மூலம் கட்டுப்படுத்தப்படுமா என்பது அடுத்தடுத்த நாட்களில் தெளிவாகும். மார்ச் 6 வரை விமான சேவை நிறுத்தம் நீட்டிப்பு. சவுதியா அறிவிப்பு. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றத்தின் பின்னணியில் சவுதியா தனது சர்வதேச மற்றும் பிராந்திய விமான சேவை நிறுத்தத்தை மார்ச் 6ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளதால் பயணிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சவுதியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. மொத்தம் 8 முக்கிய இலக்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் மத்திய கிழக்கு பிராந்திய நகரங்கள் அடங்குவதாகவும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு நிலைமையை தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருவதாகவும் சூழ்நிலை சீரானவுடன் சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விமான நிலையங்களில் அவசர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் தங்களின் டிக்கெட் விவரங்களை சரிபார்த்து மாற்று ஏற்பாடுகள் குறித்து விமான நிறுவனத்துடன் தொடர்பில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் விமான போக்குவரத்துக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலும் வரும் நாட்களிலும் இதுபோன்ற கட்டுப்பாடுகள் நீடிக்க வாய்ப்புள்ளதாக விமானத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.